அண்ட் நீங்க வந்துட்டு உங்களை ஒரு ஆக்டரா தான் எனக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ டைரக்டர்லாம் ஆயிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் க்ரோயிங் அப்படின்னும் போது ஸோ அகைன் என்னைக்காவது ஒரு நாள் உங்க டைரக்ஷன்ல நீங்களே ஹீரோவா நடிச்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஆக்டிங் அது ரொம்ப ஒரு மாதிரி, நான் கொஞ்சம் ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஆமா, இதுதான் அப்படி இதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட feel ஆகல. 3-3 ஒன்லைன் இதுதான். ஓகேவா? பார்த்த உடனே பயம் ஆயிடுச்சு. நான் இன்ட்ரோவர்ட் ஆயிட்டேன். சரி ஓகே. இன்ட்ரோவர்ட் சொல்ல முடியாது, ஆம்பிவர்ட்னு சொல்லலாம். ஆம்பிவர்ட்னா தான் நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும். ஸோ எனக்கு க்ளோஸா கம்ஃபர்டபுளா இருக்கிற ஆட்கள் கிட்ட நான் ஜாலியா பேசுவேன். இல்லைன்னா ஜென்ரலா ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி தான். ஆனா இது வேற வழியில இப்ப நான் சைலண்டா இருக்க முடியாதுல்ல, அதனால ஆங்கரிங் நான் விட்டது காரணமே அதுதான். எனக்கு அது வந்து என்னோட இயல்பே கிடையாது. ஆங்கரா நான் நிறைய அது என்னோட இயல்பே கிடையாது. நான் அங்க வந்து வேற ஒருத்தரா தான் இப்படி ஒருத்தர் வந்து ஆங்கரிங்க விட்டு போன கதை வரலாற்றிலே இதான் முதல் முறை. அதாவது இப்ப சொல்லுவாங்களே, நீ நல்லா பேசுறப்பா ஆர்ஜேவா போ ஆங்கரா போன்னு. பட் எப்படி உங்களை ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணாங்க அதை சொல்லுங்க. ஆங்கருக்கா இல்ல, நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் ஃபர்ஸ்ட் மிமிக்ரி பண்ணும்போது ஆங்கரிங் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ சரி ஓகே, நான் ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நான் அவ்வளோ, இப்போ நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம், எனக்கு அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாலாம் இல்லை. எனக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது எதிர்க்க வந்த கெஸ்ட் வந்து மைண்ட்ல தோணும்ல, இவன்லாம் ஒரு ஆளா, இவனை இன்டர்வியூ பண்ணணுமா, உங்களுக்கும் இப்ப என்ன பார்த்து தோணும். அதெல்லாம் இல்ல ப்ரோ, இல்ல வேற வழியே இல்லாம இல்ல சொல்றேன், சும்மா சொல்றேன், இமேஜினேஷனா சொல்றேன். உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 2 சுத்தமா பிடிக்காம ஒரு படமா இருந்ததுன்னு வைங்களேன் பார்த்துட்டு, ஆனா நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிற சிச்சுவேஷன் இருந்தது, வேற வழி இல்ல, ஹாட்ஸ்பாட் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே நீங்க பேசி ஆகணும்ல. ஹாட்ஸ்பாட் 2 ஃபார்மட்ல தான் இருக்கு. இல்ல ஆனா உங்க மைண்ட்ல அது எப்படி இருக்கும்னா, இவனவா இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு என் நேரம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நினைச்ச எத்தனை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க? நிறைய இருக்கு.